ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருள் கியூட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பிடி கொழுக்கட்டை எப்படி ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப டேஸ்டியாக செய்யுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை லேசாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அது லைட்டாக உங்களுக்கு பொரிஞ்சால் போதும், ரொம்பவுமே கருகக்கூடாது. பார்த்து சிம்மில் வச்சு நீங்கள் அது வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பிடி கொழுக்கட்டைக்கு எள்ளு சேர்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டி நல்லாயிருக்கும். பார்த்து கருக விட்டுறாமல் லேசாக நீங்கள் வறுத்தா போதும். அது நல்லா உங்களுக்கு வாசம் வரும். அந்த டைமில் நீங்கள் இறக்கிடுங்க. இப்போ நல்லா வாசம் வந்துடுச்சு. நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே ஃப்ரை பேனில் நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்பம் மாவோ இல்லை அரிசி மாவோ எந்த மாவு எடுத்தாலும் அது லேசாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ரொம்பவுமே வாயில் உருகிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் மாவை கருக விட்டுறக்கூடாது. லேசாக வறுத்தா போதும். லேசாக சூடு ஏற்றிக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் பிடிக்கும், அவ்வளோதான். நீங்கள் மிதமான தீயில் வச்சு லேசாக சூடு ஏற்றி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வெல்லம் உரிக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை உருக்கி மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். இது நல்லா கம்பி பதத்துக்கு வரணுங்கிறதுல பாருங்கள், வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இது வடிகட்டிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு தூசு துரும்பெல்லாம் போகிறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி உருக்கி எடுத்துக்கிறோம். ரொம்ப கம்பி பதத்துக்கெலாம் வர தேவையில்ல. அதே பாத்திரத்தில் நம்ம வெல்ல கரைசலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னும் இனிப்பு சுவையை தூக்கி காட்டும். நல்லா பார்த்திங்கன்னா வெள்ளை கரைசலில் நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சமாக கொட்டி நல்லா கிளறிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பார்த்து நிதானமாக கிளறிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க கிளறும்போது. ஏன்னா நீங்கள் ஹை ஸ்பீடில் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரம் அந்த இது உருகிடும். பார்த்திங்களா? இப்போ நம்ம எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் கிளறி எடுத்தாச்சு. இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாவு சேர்த்துக்குவோம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ளு, 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கலந்தவுடன் கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே நீங்கள் கையாலேயே பனைஞ்சிக்கலாம். இந்த கரண்ட் இருக்கிறதுல அத்தனையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம கையாலேயே பனைஞ்சிக்குவோம். கைக்கு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பிடிகளாக பிடிச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கையில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது கடவுள் படைக்கிறது ரொம்பவுமே நல்லது. நம்ம பிடி கொழுக்கட்டை நம்மளோட கைவிரல் அதில் விழணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம விரல் அதில் பதிந்தால் அதுதான் பிடி கொழுக்கட்டை. இது ரொம்பவுமே விநாயகருக்கு உகந்தது. ரொம்ப பிடித்தமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் இது வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்பவுமே வேலையும் கிடையாது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அத்தனை மாவையும் பிடி கொழுக்கட்டைகளாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இது ஒரு இட்லி பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதிச்சுதுன்னா உங்களுக்கு அந்த மாவு சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக நீங்கள் தண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் துணி போடுற இட்லி சட்டி தான் நான் அதை வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் தடவுற சட்டி வச்சுருந்தீங்களா அதில் கொஞ்சம் நெய் தடவி அது மேலே இதை நீங்கள் வச்சுக்கோங்க. வைக்கும்போது கொஞ்சம் தூரமாக வச்சுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வைங்க.
ஏன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டும் போது நமக்கு வெந்து வரும்போது எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக வச்சுக்கோங்க. அத்தனையுமே இட்லி பாத்திரத்தில் சேர்த்துட்டோம். பாத்திரத்தை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வச்சாவே நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது அப்படியே ஆறட்டும். நீங்கள் சூடோடு எடுக்கும்போது ஒட்டிக்கும் துணியில். அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நமக்கு ஆறிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றிட்டோம். கொழுக்கட்டை வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் மாவை வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இந்த பிடி கொழுக்கட்டை விநாயகர் ரொம்ப உகந்தது. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறை குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோ பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.